நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான குழி பணியாரம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தோலை உரித்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 2 ஏலக்காய், ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக மாவை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வந்திருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் பணியார சட்டி வச்சு சூடுபடுத்திடலாம். சூடானதும் எல்லா குழியிலையுமே எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ கலந்து வச்ச மாவு எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம். இப்போ எல்லா பணியாரமும் திருப்பி போட்டிருக்கேன். 2 சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான கோதுமை மாவு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.